கைஸ் நானும் என் ஃப்ரெண்டும் சரி மைசூர் போய் அந்த பேலஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி கிருட்டுன்னு வண்டி எடுத்து வந்தால மைசூர் பேலஸுக்கு பக்கமாக வந்துட்டேங்க. பேலஸுக்கு பக்கமாக வந்துட்டு சரி பேலஸில் பாஸ் வாங்கணும்ல வண்டி எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் தம்பி பாஸ் நீங்கள் வெளியே போகிறப்ப தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி என்ட்ரன்ஸில் உள்ள என்ட்ராங்கன்னு சொல்லிட்டு என்ட்ரு ஆகிட்டாங்க. டிக்கெட் எடுத்துட்டோம். நீ போய் பேலஸை சுற்றி பார்க்க வேண்டியதான். பேலஸை சுற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்தாலும் அந்த ஸ்மெல்லு தாங்க பயங்கரம். ஸ்மெல்லு பயங்கரமா இருக்குங்க. பவுடர் ஸ்மெல்ல என்னன்னு தெரியல, சந்தன ஸ்மெல் மாதிரி பயங்கரமா வீசுதுங்க. அங்க பாருங்க ஒரு இது இருக்குது, எப்படி காமிங்க. அங்க பாருங்க என்ட்ரி மாதிரி ஒரு என்ட்ரி பாருங்க, சும்மா பங்கமா இருக்குது. நைட்ல லைட்டிங்க பயங்கரமா இருக்குமாமா. நான் நைட் வரைக்கும் ஸ்டே பண்ண முடியாது. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் பேலஸை வெளியே பார்த்தது போதும் போய் உள்ள என்னதான்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போய்கிட்டே இருந்தேங்க. போயிட்டு இருப்பதான் தம்பி செப்பலெல்லாம் இங்கே தான் போயிட்டு போகணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு செப்பலை விட்டுட்டு அப்புறம் லாக்கரில் போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த செப்பலை நாங்களும் அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்கிறது. கிளம்பி நாங்களும் உள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் உள்ள போகணும்னு பார்த்தா எக்ஸிட் வழியே உள்ள போறதுக்கு ஆரம்பிட்டோம். அட இது என்னடா எக்ஸிட்னு போர்டு வச்சிருக்கேன், என்ட்ரன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சு நாங்களும் என்ட்ரன்ஸுங்கிற ஒரு போர்டை பார்த்துட்டேங்க. போர்டை பார்த்துட்டு சரி இதுல தான் உள்ள போகணும் மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள நடந்து போய்கிட்டே இருந்தோம். இங்க யாருக்காவது தமிழ் தெரிஞ்சா கூட ஏதோ என்ட்ரன்ஸ் இது அப்படின்னு சொல்லி கேட்டல, யாருக்குமே தமிழ்னு தெரியல. அப்புறம் நாங்களே எப்படியோ ஒரு வழியா அரண்மனைக்குள்ள வந்துட்டேங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னதான்டா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த காலத்துல யூஸ் பண்ண பொருள் எல்லாம் வச்சிருந்தாங்க. நாங்களும் மேல அண்ணாந்து பார்த்துக்கிட்டு போறப்பதான் ஒரு யானை வந்து பார்த்தேங்க. அட பாக்கறதுக்கு ஒரிஜினலா யானை இருக்கிற மாதிரியே வச்சிருந்தாங்க. என்னடா பங்கமா இருக்கே பாக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா இந்த சைடு தலைக்கு மேல இன்னொன்னு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டும் சொன்னா. அட எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேமராவை இந்த சைடு திருப்பி பார்த்தா இந்த சைடு ஒரு யானை அதே மாதிரி வச்சிருக்காங்க. என்னடா சேம் அச்சதுல ரெண்டு ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஷாக் ஆயிட்டேங்க. பாக்குறதுக்கு இந்த இடமெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க சுத்தி பார்த்துட்டு சரி வேற ஏதாச்சும் பிளேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க சுத்தி பாக்குறப்பதான் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தேங்க. இந்த இடம் நல்லா லைட்டிங் போட்டு பக்காவா வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காலத்துல யூஸ் பண்ண பொருள் எல்லாம் வச்சிருந்தாங்க. என்னடா அந்த காலத்துல இந்த மாதிரி பொருளெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்களும் பாத்துக்கிட்டே வந்துட்டோம். கீழே பார்த்தது போண்டா மேல போய் என்னதான்டா இருக்கு பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மேல கூப்பிட்டு போனான். சரி வாடா மேலதான் போய் பாப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் போனேங்க. போனையும் மேல பார்த்தா உள்ள போனோடனே பெரிய கண்ணாடி ஒண்ணு வச்சிருந்தாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு. சரி இங்க நின்று 4-5 போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் போட்டோவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் மேல சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்புறதுக்கு ஆரம்பிட்டேங்க. அப்புறம் நம்ம மேல இருந்து பார்த்தா இந்த வியூ வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி இங்க போயிட்டு ஒரு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.